ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. Thank you Lord Jesus. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி நன்றி Thank you Jesus. Hallelujah. அந்த ஆராதனையில் கூட கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Thank you Lord. Hallelujah. நோக்கி பார்க்கிற யாரும் வாழ்வை உண்டு பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலை எல்லாம் மறந்துட்டு உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வைங்க. சூழ்நிலை மேல வைக்காதீங்க. உங்க பணத்து மேல வைக்காதீங்க. பிள்ளையின் மேல வைக்காதீங்க. இயேசு மேல உங்க நம்பிக்கையை வையுங்கள். உங்க நம்பிக்கை ஃபுல்லா அவரா இருக்கட்டும். அவர் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த காலை வேளையில எல்லாரும் சொல்லுவோம், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, காலை எந்திரிச்சு சொல்லுங்க, வேற எதன் மேலையும் வைக்கல ஆண்டவரே, உன் மேலதான் என் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இயேசுவே உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். கர்த்தாவே உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீ நல்லவர் ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். நம்பிக்கையும் நீதானே.
தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் துதிப்பாடி முன்னேறுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியும் வறட்சியும் வனாந்திரமும் என்றாலும் துதிப்பாடி முன்னேறுவோம். பஞ்சம் பட்டினியும் வறட்சியும் வனாந்திரமும் என்றாலும் துதிப்பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. மரணத்தை வென்றவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், பாதாளத்தை வென்றவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எப்போதும் பயமின்றி முன்னேறுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எப்போதும் பயமின்றி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. கருத்தை உணர்ந்து நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. இன்னொரு முறை நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. கடைசியாக ஒரு முறை நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் நம்பிக்கையே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அங்கூரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. Hallelujah. அந்த காலை வேளையில அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்பிக்கை அவர் மேல வைங்க, அவர் வார்த்தையின் மேல வைங்க. கர்த்தர் என்ன பேசுகிறார் அந்த வார்த்தையின் மேல வைங்க. Thank you Jesus. Hallelujah. கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் ஒண்ணு. கர்த்தரை நம்புகிறவன் சொல்லுகிறவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் சொல்லுவான். ஆமென். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, Yes Jesus. கர்த்தரை முழுமையா நம்புங்கள். ஆமென், ஆமென். பாருங்க, ஒவ்வொருவரும் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சார்ந்து கொண்டு தான் போறாங்க. பாருங்க, விசுவாசமா போறாங்க, வாழ்க்கையில் நடத்திட்டு போறாங்க. பாருங்க, ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர், என் நம்பிக்கை நீங்க தாண்டவரே, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு சகாயம் செய்யும்.
நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஆமென். இந்த காலவேளை சொல்லுங்க, நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஆமென். பாருங்க, ஏதாவது சூழ்நிலை மேல் நம்பி இருந்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. மனுஷங்களை சார்ந்து இருந்தீங்களா ஏமாந்து போயிருவீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஜெயமாய் முன்னேறுவோம். ஆமென். அவருக்குள்ள ஜெயமாய் முன்னேறுவோம். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஜெயிக்க முடியும்? நம்பிக்கை அவர் வார்த்தையின் மேல வையுங்கள். ஆமென். வார்த்தையை விடாப்பிடியா பற்றி கொள்ளுங்கள். பாருங்க, சொன்ன வார்த்தை எப்பொழுதும் பொய்த்து போகாது, மாறாதது. கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல பதியுங்க. ஆமென். கண்களுக்கு முன்னாடி வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி செய்யும், இந்த வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஆமென். Thank you. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. வார்த்தை நீங்க கொடுத்திருக்க ஆண்டவரே, வசனத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இது உம்மோட வார்த்தை. ஆமென். நான் இதை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோம். Thank you Lord. Thank you Lord. Thank you. மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நித்தம் நம்புகிற எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நம்புகிற எங்கள் கண்மலையே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் நம்பிக்கை நீர் என்று சொல்லுகிறோம், எங்கள் அங்குரம் நீர் என்று சொல்லுகிறோம். உண்மையே நம்பி இருக்கும் நாங்கள் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்போம் என்று சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்கள் நித்திய கண்மலையே, இந்த காலை வேளையிலே எங்கள் நம்பிக்கை முழுவதையும் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நாங்கள் வைக்கிறோம். தகப்பனே, எங்கள் திறமைகள் அல்ல, எங்கள் பணம் அல்ல, எங்கள் பெருமை அல்ல கர்த்தாவே, எல்லாம் அப்பா நீர் உம்முடைய வார்த்தையின் மேலே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய நம்பிக்கையை பதிய வைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே, எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர். தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று எழுதியிருக்கிறதே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீதிமான்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் இந்த காலை வேளையில மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கூட நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு. அவர் உனக்கு துணையும் உன் கேடகமா இருக்கிறார். அவர் உனக்கு துணையா இருப்பார். அவருடைய கஷ்டங்கள் மத்தியில் அவர் உனக்கு துணையா இருப்பார். அவர் உனக்கு கேடகமா இருப்பார். அக்கினி அம்புகள் வந்தாலும் அவர் உனக்கு கேடகமா இருந்து உன்னை பாதுகாக்கிறவர். வெறுமன துணை மட்டும் கிடையாது, அவர் உன்னை எல்லா பொல்லாத பிசாசின் சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறவர் அவர். கர்த்தரை நம்பு. அக்கினி வழியாய் நீ நடந்து கொண்டிருக்கலாம், ஆறுகள் வழியாய் நீ கடந்து போக வேண்டியிருக்கலாம், ஆனா கர்த்தரை நம்பு. அவர் உன் துணையும் கேடகமா இருக்கிறார். புழுதியில் இருந்தவர் உன்னை தூக்குவார், குப்பையில் இருந்தவர் உன்னை உயர்த்துவார். எவ்வளவு ஒரு பாதாளமான ஒரு நிலை, பாதாளத்துக்குள்ள நான் கிடக்கிறேன் இந்த காலை வேளையில நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தரை நம்பு. அவர் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர். எல்லாரும் கருத்தை உணர்ந்து இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று பாடலை எல்லாரும் சேர்ந்து எங்களோடு பாடுங்க. Thank you Jesus. Hallelujah.
இஸ்ரவேலனோட யாரையும் நினைச்சிடாதீங்க, யாரும் நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட நீங்கள் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்கள். நீங்க கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பி இஸ்ரவேலே, அவர் உனக்கு உன் துணையும் உன் கேடகமுமா இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க அக்கினி மீது நடந்து கொண்டிருக்கலாம், ஆறுகள் வழியா நடந்துகிட்டு இருக்கலாம், ஆனா அக்கினி உங்கள் பேரில் பற்றாது, ஆறுகள் உங்கள் மேல் புரளாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அகிலத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உள்ளம் கைகளில் உங்களை வரைந்து வைத்து உங்களை பாதுகாக்கிறவர். இரவும் பகலும் தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை எழுதப்பட்டிருக்கு. அக்கினி உடாய் நீ நடந்தாலும், ஆறுகள் வழியா நீ நடந்தாலும், பல விதமான போராட்டங்களில் வழியாய் நீ இந்த காலவேளையில நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. அவர் உனக்கு துணையும் கேடகமானவர். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நீ நம்பிக்கை வச்சிருக்கிறது கண்மலை மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோது உன்னை, அந்த நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது, அந்த நம்பிக்கை உன்னை ஒருபோது வெட்கமடைய விடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கை, 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கை. பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறீங்களா? பயமா இருக்கா? ஒரு சில நேரங்களில் பயம் வரலாம், ஆனா சொல்லுங்க, நான் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா சொல்றான், கர்த்தாவே நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். மித்த நாளில் நம்புறது எல்லாம் இருக்கும்போது இயேசுவை நம்புறது ரொம்ப ஈஸி. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போது, வியாதி பலவீனங்கள் வரும்போது, போராட்டங்களின் மத்தியில, பிசாசின் பிடியில நான் பயந்துட்டு இருக்கும்போது, கர்த்தாவே நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நான் பயந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம வாயை திறந்து சத்தமா பிசாசு கேட்கிற விதமா சொல்லணும், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. கருத்தை உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus, hallelujah, hallelujah, glory to Jesus, hallelujah. 110வது பல்லவி எல்லாரும் சேர்ந்து கருத்தை உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க கூடி இருக்கிற இடங்களிலேயே பிரசன்னராய் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து ஆராதித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க மத்தியில இருக்கிறார். ஒருவரா பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்க கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் அங்கீகாரம் பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் மத்தியில கருத்தை உணர்ந்து எல்லாரும் பாடுவோம். நீரன் மறைவிடம், நீரை உம்மை நம்புவேன்.
உம்மை நம்புவேன். உம்மால் பலவான் என்று எப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காலையில் உண்மை நம்புகிற ஆண்டவரே, தேங்க் லார்ட். ஹalleluya. ஆண்டவரே நான் உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலைவெளியிலே ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீ சகாயம் பண்ணுகிறீர், அதுக்கு ஆமென் செலுத்துகிறோம். Thank you Jesus. ஹalleluya. எல்லாம் கடைசியா கரங்களை உயர்த்தி இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிக்குள்ள இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் அவர்கிட்ட சொல்லுங்க, முழு மனதோடு அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதில்லை. எங்களுக்குள்ளே இருக்கிறீர். ஆமென். எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். ஆமென். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். Thank you Lord. ஹalleluya. பரலோகத்து நல்ல தேவனே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறோம். ஆமென். ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறீர். எங்களை தூக்கி விடுவீராக. இந்த சூழ்நிலை மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே எங்களை தூக்கி விடுவீராக. இந்த வியாதி மத்தியிலே எங்கள் விடுதலை கொடுக்கிறீர்கள் ஆமென் செலுத்துகிறோம். உம்மே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் விடுதலாக்கப்படுவார்களாக. எல்லா சூழ்நிலை காட்டிலும் நீ பெரியவர் என்பதை இந்த காலவேளை யாவப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நம்பிக்கை எல்லாம் உண்மையில பதிக்கும்படி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ அவன் கண்களை பிரகாசமாக்கி விடுகிறீர்கள் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ பெரியவராய் எங்கள் மத்தியிலே வார்த்தையை அனுப்புகிறீர்கள் என்று செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் என்று செலுத்துகிறோம். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிவிக்கிற கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மத்தியிலே அனுப்புகிறீர்கள் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்களோடு பேசுகிறீர்கள் என்று செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you Jesus. Thank you. காணிக்கை பாடல் பாட போகிறோம். இது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துகிற நேரம். நீங்களும் எங்களோடு கூட கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன்பே நம்பர் மூலமாகவோ அல்லது கூகுள் பே நம்பர் மூலமாகவோ நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தலாம். அவர் ஏராளமாய் தாராளமாய் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகிற தேவன் என்று விசுவாசித்து எல்லாரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். சமூகம் என்றும் பேரானந்தம், சன்னிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொள்வீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சன்னிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொள்வீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சன்னிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொள்வீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சன்னிதானம்
காணிக்கை எடுத்து வச்சு கொள்வோம். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். காணிகளுக்காக, தசமம் காணிகளுக்காக. பரலோகத்தின் நல்ல தேவனையும் சதம் துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் தசமம் காணிகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தசமங்களை எல்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மதங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை கொடுக்கிற ஆண்டவரே, மதங்கள் திறக்கப்படுவதாக, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவன், வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறீர்கள் என்று செலுத்துகிறோம். காணிக்கையுடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தை பெருக்கி நூறத்தினாய் திரும்ப தருகிறீர்கள் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. வார்த்தையின்படி கருத்திலே கொடுக்கிறோம். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனுஷர் மடியில கொட்டுவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின்படி நீ கொட்ட பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கையின் பாசங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளட்டும். இது கர்த்தரால் ஆயிற்று, அநேக கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கூட எங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. வாசிப்போம். லூக்கா 8:5 விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்கப் புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழியருகே விழுந்து விதியுள்ளது. ஆகாயத்துக்கு அடைக்கப்பட்டு அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பனையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் வளர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வந்து அதை தேக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலம் கொண்டது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறவர்கள் காதுகளும் கேட்கப்படும் என்று சத்தமிட்டு கூறினார். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அந்த பூமியின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். இது இந்த சத்தியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து 20 வாரமா பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 21ஆவது வாரம். நல்ல நிலத்தை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிட்டே வர, விதை தேவனுடைய வார்த்தை. இந்த விதையை யார் எடுத்து விதைக்கணும், இந்த விதையை யார் எடுத்து விதைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும். தேவன் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியானவர் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். ஊழியர்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ளே விதைக்கணும், மற்றவர்களுக்குள்ளே விதைக்கணும். எது வரைக்கும் விதைக்கணும்? இந்த கண்ணை மூன்று வரைக்கும், உலகத்தை விட்டு கடந்து போக வரைக்கும் விதைச்சுட்டே. ஏன் விதைக்கணும்? அப்படி இந்த தேவனுடைய வார்த்தைகளாகிய விதைகளை எடுத்து விதைக்கும் போதுதான் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அறுவடையாக பெற்று அனுபவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த உலகத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கட்ட முடியும். மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, ஏதோ பயன்படுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்து மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது. மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இயேசுவை காட்டுவது. எப்படி இயேசுவை காட்டுவது? நான் முதலே சொன்னேன். ஆவிக்குரிய கனியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையிலே கண்டிப்பாக உண்டாயிருக்க வேண்டும். உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம விதைச்சிருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் மக்கள் இயேசுவை நம்மிலே காண்பார்கள். மக்கள் இயேசுவை நம்மிலே காண்பார்கள். அப்ப ஆவிக்குரிய கனியும் பூமிக்குரிய கனியும் நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும்னா கண்டிப்பா இந்த இருதயமாகிய நிலத்திலே தேவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய இந்த விதை எடுத்து விதைச்சுட்டே இருக்கும். விதைச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா விதைக்கணும். விதைச்சா வந்துடா அவ்வளோ. இதுல கண்டிப்பு இல்லைன்றது நான் சொல்லக்கூடாது. கண்டிப்பா விதைக்கணும்னா விதைச்சா வந்துடா அப்படின்னா நீங்களே தீர்மானிச்சுங்க. விதைக்கணும் வேண்டாம் அப்படின்னா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு பல பேர் உண்டு. நமக்கு வந்து தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஆசாரிய கூட்டம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், தென்கொள்ளப்பட்ட சந்ததி அப்படி 7 பேர் உண்டு. அதில் நான் ஒரு பேர் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆவிக்குரிய விவசாயிகள். எப்படி ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்றோமோ அதே போல ஆவிக்குரிய விவசாயிகள். விவசாயிகள்னாலே யாரும் சொல்லுவாங்க, விதைக்கிறவங்க அறுக்கிறவங்க விவசாயிகள் சொல்லுவாங்க. அப்ப இந்த விவசாயியோட வேலையே என்னன்னா விதைக்கணும். விதைக்கணும். எங்க விதைக்கூடாது, எங்க விதைக்கணும்
சோறு சாப்பிடக்கூடாதுன்னு விதையை காக்கிறதுக்கே ஒரு வழி இருக்கு. சரி, இப்போ விதையை காத்தாச்சு, அடுத்து விதைச்சாச்சு, இப்போ ஒரு அடி 2 அடி வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து தாக்கணும், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது, அதனால சுற்றி வேலை எடுப்பாங்க. தாக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பயிர் வர மாதிரி நாங்கள் பெருசா வந்துடும். எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா வெள்ளம் வந்து இது பண்ணிடக்கூடாது, அதனால காய வைக்கக்கூடாது, காற்றடிச்சு இது பண்ணிடக்கூடாது, ரொம்ப உஷ்ணம் வந்து கறிக்கக்கூடாது, அதனால தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. எது இது பயிரை எடுத்துட்டு போயிடக்கூடாது, ரொம்ப பழம் முடிச்சிருந்து பாதுகாப்பாங்க. அப்படியும் ஆனா எப்படியோ விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் பல விதங்கள்ல எதிரி கிரியை செய்து கொண்டே இருக்கிறோம். பல விதங்கள்ல விதையா இருக்கிற காலத்துல இருந்து அறுவடை வர காலத்துல உங்களுக்கு தெரியும். மாந்தோட காட்ட ஆரம்பிச்சு வைங்க. இந்த எடுக்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு எத்தனை பேர் சுத்தம் தெரியுமா? நான் பார்க்கிறேன். அப்படி சுத்திட்டே இருக்கோம். கவர்ந்து ஆள் போடுவாங்க, கவர்க்காக கூட்டுறப்ப கவர்க்காக ஆச்சரிச்சு கவர்ந்து ஆள் போடுவாங்க. அப்போ எதிரி கிரியை செஞ்சு கொண்டே இருக்கிறோம், நீங்க பார்த்துக்கீங்க. அப்போ நாம அதே மாதிரி இந்த இருதயம் நடந்தது தேவனுடைய வார்த்தையாக விதைச்சவனுக்கு அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாரும் சொல்லுவோம், விதையாகிய தேவனுடைய வார்த்தையை இருதயமாகிய நிலத்தில் விதைத்த பிறகு அதை காத்துக்கொள்ள வேண்டும், கண்டிப்பா காத்துக்கொள்ள வேண்டும், ரொம்ப அவசியம். இதுக்கு ஒரு உதாரணம் இயேசு குறிச்ச குறையும். இயேசுவே ஒரு விதம், இயேசு தேவகுமாரன். அவர் அந்த ஒரு குமாரன் பூமியில விதைச்சு இன்னைக்கு உங்களையும் இல்லை கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகளை பிதாவாகிய தேவன் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களை என்னை அவர் கமிட்டாரு, இன்னும் கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகளை தேவன் அறுவடை செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப அறுவடை செய்யறாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த பூமியிலே விதைத்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒரு விதையாக விதைக்கணும்னு குறிப்பிட்ட காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். விழுந்த காலத்திலேயே அதனால சொன்னாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்துக்கும் அவனுக்கும் பகை உண்டாகவே அவன் முன்தலை நசுப்பான், நீ அவன் புரிந்தலை நசுப்பான் என்றார். ஒருவேளை அவன் ஆயுதம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஆபேலையே கொள்றதுக்கு காயில ஏறிட்டான். ஒருவேளை ஆபேலும் அந்த என் தலையை நசுக்கிறது ஆர்வம் நினைச்சு. அப்போ இயேசு இந்த உலகத்திலே தரக்கவே கூடாதுன்றதுக்காக, இயேசு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் எதிரி அப்பா வாழ்றாரு. அப்போ இயேசுவாகி விதையை விதைக்கிறதுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவாகிய தேவகுமாரன் கன்னிமையா வயிற்றுல பறக்க போறாருன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வாசப்பாரு அவன் அம்மா வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ ஒரு
நான் இன்றைக்கும் நாளைக்கும் 3ஆம் நாள் கிரியை செய்து 3ஆம் நாளில் தான் நான் என்னை விதைக்கிறேன். அது வரைக்கும் என்னை யாரும் அழிக்க முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசிட்டு நான் சொல்றதா போய் அந்த நைட்டு சொல்றது ரொம்ப கேஷுவலா பேசுறேன். பேசியே விதையாகிய தன்னை காத்துக்கொண்டார், விதையாகிய தன்னை காத்துக்கொண்டார். பிறகு பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்திலேயே இயேசுவாகிய விதையை இந்த பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே விதைத்தார், சிலுவையிலே விதைத்தார். என்ன அறுவடை, என்ன அறுவடை! இயேசுவின் ஜீவனால் இன்னைக்கு கோடி கோடி கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகள் தேவனுக்கு என்று பிறந்திருக்கிறார்கள். இயேசு மூலமாய், இயேசுவை விதைத்ததின் மூலமாய் இனி கோடான கோடி தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிறந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் நடந்துட்டார்கள். எது வரைக்கும் அப்படி தேவ பிள்ளைகள் தொடர்ந்துட்டே இருப்பாங்க? அதுக்கு எது வரைக்கும்? 2ஆம் வருடத்துல அவருடைய வருகை வரைக்கும் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும். அப்போ இயேசு குழந்தையாக இருந்தப்பவே அவங்களை அழிக்கணும்னு திட்டம் பண்ணான் பிசாசு. இயேசுக்கே இது, இயேசுக்கே இந்த பாடு, இயேசுக்கே இந்த கஷ்டம்னா நாம் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிற இந்த தேவவசனமாகிய விதையை அழிக்கிறது பிசாசு எவ்வளவு முயற்சி பண்ணலாம், எவ்வளவு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த விதை விழுந்துச்சுன்னா கண்டிப்பா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும்னு அந்த மனிதனுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசு. அதனால அழிக்கணும் அவ்வளவு பிரயாசம், எவ்வளவு முயற்சி செய்யணும். விதையிலே அழிக்கிறது அவனுக்கு ஈஸி. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், மனிதோட விதைக்கப்பட்டவர்களை குறித்து வாசிக்கும் போது வசனத்தை கேட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பிசாசு வந்து எடுத்து போயிட்டோம் அப்படின்னு போட்டு கொஞ்ச நேரத்துல எடுத்து போயிட்டோம். அப்ப விதையை காத்துக்கொள்ள வேண்டியது, இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியம். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? நாம் நம்முடைய இருதயத்தில் உள்ள, இருதயமாகிய நிலத்தில் உள்ள விதைக்கப்பட்ட தேவவசனமாகிய விதையை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? இந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள? வாசிப்போம். யோபு 23:12. யோபு 23:12. சீக்கிரம். யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க அதிகமாக காத்துக்கொண்டேன். எவ்வளவு தெளிவாக யார் சொன்னது இல்லைன்னா எலிபாஸ் நினைக்கிறேன். எலிபாஸ் யோபு பிரதிக்கிறமான யோபு சொல்ற வாயின் வார்த்தைகளை எப்படி காத்துக்கிட்டாருன்னா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க அதிகமாக காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எல்லாரும் சொல்லுவோம், அதிகமாய் காத்துக்கொண்டேன், அதிகமாய் காத்துக்கொண்டேன். இங்கிலீஷ் போட்டு ஹைடு போட்டு வச்சு வச்சுட்டாலும் ப்ரொடெக்ட் பாதுகாத்தாலும் போட்டு ஹோல்டு டினை எத்தனையோ பதங்கள் யூஸ் பண்ணப்படுது. அதாவது அந்த தேவனுடைய வார்த்தைகளை அப்படி பாதுகாக்கலாம். சொல்றாரு, அவர் வாயிலில் பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதை எலிபாஸ் யோபுக்கு அட்வைஸ் பண்றாரு. அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க வச்சுக்கணும்? இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. இவர் சொல்றாரு, இருதயத்தில் வச்சுக்க எங்க வச்சுக்கனா ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. காத்துக்கொண்டேன். எது வந்து இந்த இருதயமாகிய நிலத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? இருதயமாகிய நிலத்தை விதைக்கப்பட்ட வார்த்தையை தேவ வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும்னா சங்கீதம் 119 33 44. சங்கீதம் 119 33:44. கர்த்தாவே, உமது பிரமாணத்தின் வழி எனக்கு போதியும், முடிவு வரையிலும் நான் அதை காத்துக்கொள்வேன். 33 மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது பிரமாணத்தின் வழி எனக்கு போதியும், முடிவு வரையிலும் நான் அதை காத்துக்கொள்வேன். எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும்? முடிவு வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். 44வது வசனத்துல அதே நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். உங்களுடைய வார்த்தை எப்படி காத்துக்கொள்வாரா? எப்பொழுதும் காத்துக்கொள்வாரா? என்றைக்கும் காத்துக்கொள்வார். என்றைக்கும் காத்துக்கொள்வேன். மறுபடியும் சொல்றேன், யோபு சொல்றாரு, அதிகமாய் காத்துக்கொண்டேன், அதிகமாய் காத்துக்கொண்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் முடிவு வரையிலும் காத்துக்கொள்வேன். முடிவு வரையிலும்
எவ்வளோ கவனமாக காத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஏன்னா சில சொல்றதே கட்சிக்கு எத்தனை வாங்கினாலும் கையில் ஒண்ணு கூட நிக்க மாட்டேங்குது. ஏன்னா கட்சி படிக்கிறது காணப்படுறது காணப்படுறதுனால இன்னும் அந்த ஃபுல் கேர் வந்து கவனம் வச்சுக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. நகை யோசிச்சு பாருங்க, நகை எப்படி வைப்பீங்க? இஷ்டத்துக்கு வச்சிருக்கீங்களா? இல்லை வேணாமா? இல்லை, பாதுகாக்கிறீங்க. பர்ஸ் எப்படி வச்சிருப்பீங்க? அதெல்லாம் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பயங்கர இதா. அதே அதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையாகிய விதையையும் இந்த இருதயமாகிய இடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வாசகம் நீதிமொழிகள் 4:4. நீதிமொழிகள் 4:4. அவர்களுக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. உன் இருதயம், உன் நிலம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. அதிலே 21:23 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அதோட 23 சொல்றாங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் நிலத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் வெளியடைக்கணுமா? வெளியடைக்கணும். தனி பாய்ச்சலும் அதுவும் காத்துக்கொள்ளலாம். ஏன்னா உஷ்ணம் பாதிச்சிடக்கூடாது. தனி பாய்ச்சலும் அதுவும் பாதுகாக்கணும். தனி பாய்ச்சலும் எல்லா விதத்திலையும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்னொரு சொல்ல நீதிமொழிகள் 2:2. நீதிமொழிகள் 2:2. நீதிமொழிகள் 2:2. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. எத்தனை பத்திரப்படுத்தி? சிலர் பத்திரம் வச்சுப்பாங்க. என்னன்னா பைபிள் பீரோல வச்சுப்பாங்க. நான் அப்படி சொல்லல, பைபிள பீரோல பத்திரப்படுத்தி வைங்க அப்படி சொல்றேன். பைபிள்ல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளாகிய விதைகளை உங்கள் இருதயத்தை பத்திரப்படுத்தி வைங்க. என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அதே நீதிமொழிகளை 7:1. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இங்கேயும் காத்து பத்திரப்படுத்தி, காத்து பத்திரப்படுத்தி, காத்து பத்திரப்படுத்தி. பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா ஒரு எதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு எதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். விதையை பிடிக்கணும், விதையை பிடிக்கணும், பயிரை அழிக்கணும், ஆண்களை அழிக்கணும். வளர விடக்கூடாது. வளர விட்டா பூக்கும் காய்க்கும் கனி கொடுக்கும். அதனால இதை வளர விடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு ஆரம்பத்திலிருந்தே தலைக்கற்களை போட்டுக்கொண்டே வரும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் ஓட்டம் கிடையாது, தடை தாண்டி ஓட்டம். தடையை வரத்தான் செய்யும். இடிச்சு தாண்டி வரணும். பிசாசா எத்தனையோ தடையை கொண்டு வரும். இந்த விதையை திருடுறதுக்காக எத்தனையோ முயற்சி எடுக்கலாம். ஆனா உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. உன் இருதயத்துக்குள்ளே அவைகளை காத்துக்கணும். உன்னிடத்தில் அதை பத்திரப்படுத்து, அதை காத்து பத்திரப்படுத்து, அதை காத்து பத்திரப்படுத்து. 22:18 பாருங்க. நீதிமொழிகள் 22:18. சீக்கிரம் 22:18. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அப்படின்னு பாருங்க. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, காத்து நிலைத்திருக்க பண்ணு, காத்து நிலைத்திருக்க பண்ணு. காத்து வாயில பேசுன்னு சொல்ற, காத்துக்கொள், உன் உள்ளத்தில் காத்துக்கொள். இப்படி காத்துக்கொள்ளும் போதுதான் நான் சொல்றேன், பின்னாடி மகத்தான அறுவடை வரும். தேவனுடைய வார்த்தையை இருதயமாகிய நிலத்தில் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்னு சொன்னேன். எப்படி காத்துக்கொள்ளணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் லூக்கா 11:28 தேவனாய் சொல்றாங்க. இயேசு சொல்றாங்க. லூக்கா 11:28. லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். போன வாரம் சொன்னேன், கேட்கிற காதும் காண்கிற கண்களும் பாக்கியம் உள்ளது. நல்ல கவனிங்க. அப்போ கேட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தை காலையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா
158. சங்கீதம் 119 158. அருமையான வசனம். சங்கீதம் 119 158. உமது வசனத்தை காத்துக் கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. வசனத்தை காத்துக் கொள்ளாத துரோகின்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு வசனம் அப்படியே சங்கீதம் 119 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாமையால் என் கண்களில் இருந்து நீதி தாமைகள் போடுகிறது சொல்றாரு. அப்போ ஒருத்தர் வசனத்தை காத்து நடக்கலைன்னா, ஒருத்தர் வசனத்தை காத்து கொள்ளலைன்னா, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் கண்ணில் இருந்து நீர்த்தாரைகள் வழிகிறது. வா ஐயோ, வேதத்தை காத்து நடக்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் நமக்கு இலவசமா அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். இலவசமா அவருடைய 200 ரூபாய் அந்த பைபிள், 700 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் பைபிள். நான் சொன்னேன், எத்தனை இலவசமாக பழகப்படுது. இலவசமா தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப அதை நம்ம காத்துக் கொள்ளலைன்னா, சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, காத்துக்கொண்டு நடவாதவர்களா என் கண்களில் நீர்த்தாரைகள் வழிகிறது. நமக்கு அப்படிப்பட்டவரை பார்க்கும்போது கண்ணீர் வரும். வாரத்தோட அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனா காத்துக்கொள்ள வேண்டும். நீங்களா காத்துக்க முடியுமா? அந்த உள்ள விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளாகிய விதைகளை நீங்களாக காத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. வேற வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:20. 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீடராக பேசுவதற்கும் ஞானம் பெற்றிருக்கிற பொய்யை உபதேசத்திற்கும் விலகி. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளப்பட்டது. 2 தீமோத்தேயு 1:14 அவரே சொல்றாங்க, நீ காத்துக்கொள்ள முடியாதுன்றத சொல்றாரு. 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கற்பனை நமக்குள்ளே வாசமாக பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய விதையையும் இருதயமாகிய நிலத்தையும் நம்மளால காத்துக்கொள்ள முடியாது. நம்மளால காத்துக்கொள்ள முடியாது. அப்ப யாரோட உதவி வேணும்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை, உதவி தேவை. அதனாலதான் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்காக இந்த இருதயமாகிய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு ஆலோசனைகளை தருவார், யுக்திகளை தருவார், வழிகளை காண்பிப்பார், போதிப்பார், நடத்துவார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்கொடை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். எப்படி போனாலும் வசனத்தை காத்துக்கொள், இருதயமாகிய நிலத்தை காத்துக்கொள், 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 காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்? உங்களுக்கு அந்த கேள்வி வரும். காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள் அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் காத்துக்கொள்ளணும்னு நான் சொன்னேன். ஆகாரத்தை பார்த்து அதிகமாக காத்துக்கொள்ளுங்கள், முடிவுகளிலும் காத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்கள், எங்கெங்கும் காத்துக்கொள்ளுங்கள், கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கள், உள்ளத்தில் காத்துக்கொள்ளுங்கள். அப்படியே சொல்லிட்டே வர. இப்போ ஏன் காத்துக்கொள்ளணும்? காத்துக்கோ காத்துக்கோ 10 நிமிஷம் 10 நிமிஷம் கவர்மெண்ட் காத்துக்கோ காத்துக்கோ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 1 பேருக்கு 5:8 எழுதுறது வாசிப்போம். 1 பேருக்கு 5:8. ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? 1 பேருக்கு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்துங்கள். ஏழையில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுத்தலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்து. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ உங்களுக்கு ஒரு எதிரி பலத்துல இருக்கானா இல்லையா? இருக்கான். உங்கள் எதிராளியான பிசாசானவன். எதிராளிகளோட பக்கத்துக்காரங்க நினைச்சாரு. எதிராளிகளோட ஸ்கூல்ல காலேஜ்ல கூட ஒரு தடவை சொல்லப்பட்டாங்க. அவங்க நினைச்சாரு யார் நமக்கு எதிரி? பூமிக்கு ஒரே ஒரு எதிராளி அவன் பிசாசானவன். அந்த எதிராளியான பிசாசு என்ன செய்யறான்னா, கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி
கண்டிப்பா எப்படி குடிச்சுக்கணும்? உங்களுக்கு தெரியும், கண்ணுல நல்லெண்ணெய் ஊற்றிட்டோ விளக்கெண்ணெய் ஊற்றிட்டோ குடிச்சு பார்க்கணுமா? அந்த மாதிரி குடிச்சுக்கணும். ஏன்னா யாரும் வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாது, ஏடிஎம்மே உடச்சுட்டு எடுத்துப்பாங்க. அப்ப விழித்திருங்க. ஏன்னா இந்த இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளை எடுத்துப்போம். விதைகளை வளர்ந்து வரும்போது அதை அழிக்கிறதுக்கு பிரயாசப்படும், அது தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு பிரயாசப்படும், அது காக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு பிரயாசப்படும், அதில் கனி உண்டாகும் போது ரொம்பவே அழிக்க பிரயாசப்படும். அப்போ விழித்திருங்கள், எச்சரிக்கையாக பெரிய புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதிக்கிறது. அவர் சொல்றாரு, அவன் திருடுறது பார்த்தான், அவன் கொள்றது பார்த்தான், அவன் அடிக்கிறது பார்த்தான், அவன் எவன் விழுந்தாலும் வயதை சுத்திக்கிறான். ஆனா நானும் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப எத்தனை பேர் காலையில் எத்தனை பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே ஜீவாதிபதியாக இருக்கிறார். அப்போ நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது. அவர் எனக்குள்ள இருக்கிறார், பசுப்பு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை காத்து நடத்துவார், ஆச்சரியமா என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் காத்துக் கொள்ளணும் அப்படின்றது இப்ப நான் சொன்னேன். பிசாசானவன் வகை தேடி சுற்றிருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப ரொம்ப கவனமா நம்ம இருதயமாகிய இடத்தை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே பாருங்க, இந்த கேட்கப்படுகிற வார்த்தை, கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இப்ப நான் போதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது ஒரு விதை. இன்னொரு பக்கம் சொன்னா ஒரு கரு. கருவாக நம்முடைய இருதயத்தை விழுது, நம்முடைய இருதயத்தை உண்டாக பொதுவா பெண்கள் சொல்றதை நீங்க கேட்டுக்கீங்க. குழந்தை உண்டாயிருக்கேன், குழந்தை உண்டாயிருக்கேன், குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னா நல்ல கேள்வி. குழந்தைய உண்டாயிருக்கேன்னு சொல்றாங்களா, உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க? அப்ப இதுக்கு உண்டாக்கல, கடவுளே உண்டாயிருக்கிற, கடவுளே உண்டாயிருக்கிற. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கரு உண்டாக குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. விசுவாசத்துல சொல்றாங்க, ஒரு கரு விழுந்திருக்கு, கரு உண்டாயிருக்கு, உடனே குழந்தை வந்து விசுவாசிக்கிறாங்க. அது நம்ம டாபிக் இல்லை. ஆனா உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க, உண்டாக்குன்னு யாருமே சொல்றது இல்லை. அப்ப கடவுள் தான் குழந்தையை உண்டாக்குறது. எப்படி குழந்தைய தேவன் உண்டாக்குறாரோ, ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்து உண்டாக்குறாரோ, அதே போலதான் தேவனுடைய வார்த்தைகளும் மனுஷனுக்கு உண்டாகிறது, இருதயத்திலே உண்டாக்குறது, இருதயத்திலே விழுகிறது, இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. நல்ல கல்வி பல இடத்துல பைபிள போட்டு கர்த்தருடைய வார்த்தை சமூகங்களுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் உள்ள வந்துருச்சுன்னா, வேதம் உள்ள வந்துருச்சு. தாவீதுக்கு உண்டாகி, யோனாவுக்கு உண்டாகி, ஆகாயுக்கு உண்டாகி, சக்கரியாவுக்கு உண்டாகி, மல்கியாவுக்கு உண்டாகி, எல்லாமே வேதம் விடுகிறதை எழுதப்பட்டது. உண்டானது அப்படிங்கிறது உண்டாக்கினேன்னு யாருமே சொல்ல. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, தேவனுடைய வார்த்தை ஒரு கருமுட்டை போல, ஒரு கர்ப்பத்துல ஒரு கருமுட்டை விடுகிறது போல நம்முடைய இருதயமாகிய நிலத்துல விதையா உண்டாகுது. எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை ஒரு விதையை போல என் இருதயமாகிய நிலத்தில் உண்டாகிறது. வார்த்தை விதையாக உண்டாகிறது, வார்த்தை விதையாக உண்டாகிறது. இப்போ உள்ள விழுந்துச்சு, இதை காத்துக்கணும். இப்போ ஒரு பெண் கர்ப்பவதி ஆனாங்கன்னா அவங்க எப்படி அவங்களை பாதுகாத்துக்குவாங்க? எல்லாருக்கும் அவ்வளவு தெரியும். இந்த கர்ப்பமான பெண்கள் அவங்க எப்படி பாதுகாத்துக்கிறாங்க? இதை ஒரு ஊழியர் அழகா சொல்றாங்க. முதல் 3 மாசம் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிராவலே பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ல இருங்க, ஃபுல் ரெஸ்ட்ல, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருங்க, பெட் ரெஸ்ட்ல இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல 9 மாசம் ரெஸ்ட்ல, அந்த 3 மாசம் டிராவல் பண்ணக்கூடாது. 2 வீலர்ல போகாதீங்க, ஆட்டோல போகாதீங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கலாம். ஏன்? அந்த கரு சிதைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, சில பழக்கங்களை விட்டுறணும். காஃபி குடிக்காத, அதுக்கப்புறம் பால் குடி, அப்புறம் பிள்ளை நல்லா வளரும். சிலதை சாப்பிடக்கூடாது, சிலதை கண்டிப்பா சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, கனமான பொருளை
ஒரு தடவை 9 months நிறைய மாதமா கீழே விழுந்தாங்க. அவங்க 5 வயசு பையன் தூக்கத்தை ட்ரை பண்ணிட்டு கேட்கறான், அம்மா வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா ஒன்றும் ஆயிருக்காருல்ல அப்படின்னு கேட்கறான். அப்படி கேட்கும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா ஒன்றும் ஆயிருக்காருல்ல, ஏன்னா இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரியுது உள்ள இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும். நான் சொல்றேன், தனக்குள் உண்டான தனக்குள் உருவான அந்த கருவை எவ்வளவு பத்திரமா பார்க்கணுமோ அவ்வளவு பத்திரமா ஒரு கர்ப்பிணி பெண் பார்க்கிறாரா இல்லையா? கண்டிப்பா பார்க்கலாம், பாதுகாக்கலாம், பாதுகாக்கலாம். அப்படித்தான் நமக்குள் விதையாக கருவாக உண்டான தேவனுடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துவது, பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. அப்படி அந்த பெண் பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பாதுகாக்க அந்த கருத்தை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்கல. எல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க. கடைசியில் என்ன ஆயிடுது? கரு சிதைவு உண்டாகும். கரு சிதைவு உண்டாகிறதுனால குழந்தையும் அழிந்து பெற்றோருக்கு ஒரு சில பாதிப்புகள் வருது, அந்த பெண்ணுக்கும் சில பாதிப்புகள் வருது, ஏற்படுது. இதே உள்ளுக்குள்ள விழுந்த தேவனுடைய வார்த்தையாகிய விதையை காத்துக்கொள்ள தவறிவிட்டார். உள்ளுக்குள்ள விழுந்த அந்த உண்டான தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள தவறிவிட்டார். நான் சொல்றேன், நம்மளுடைய நிலைமையும் மோசமா இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அழகா காத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு பத்திரமா காத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள மறுபடியும் கிறிஸ்து உருவாகும். நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நான் சொல்றேன், பயிர் உருவாகும் அளவும் இருதயமாகிய இடத்தில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் வளர்ந்து வரைக்கும் இந்த விதையும் இந்த நிலமும் காக்கப்பட வேண்டும். விதையும் நிலமும் காக்கப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வேதத்துல தெளிவாக எல்லா காலமும் உன் இருதயமாகிய இடத்தை காத்துக்கொள். டாக்டர்ஸ் பொதுவாக இந்த இருதயம் இருப்பாங்க, ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அதுக்கே நீங்க டாக்டர்ஸ் போய் கேட்டீங்கன்னா, இதை சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆயில் ரொம்ப சேர்க்காதீங்க, கொலஸ்ட்ரால் ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் அது சேர்க்காதீங்க, இது சேர்க்காதீங்க, இந்த ஹார்ட் நல்லா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த ஆவியாகி இருதயம் காக்கப்பட சரியான தேவனுடைய வார்த்தைகள், சரியான பசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைச்சு ஜெபிக்கிற வாழ்க்கை வேண்டும், சரியான வாழ்க்கை வேண்டும். அது மாத்திரம் நல்ல ஆவிக்குரிய ஆரோக்கியமுள்ள விசுவாசியா வாழ வேண்டும். இதெல்லாம் இருந்தால் இந்த இருதயமாகிய நிலம் காக்கப்படும். எல்லா காலங்களும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்குள்ள விதை உண்டாயிருக்கு. தேவன் தன்னுடைய வார்த்தையான விதையை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையாகிய விதை உள்ள உண்டாயிருக்குன்னு சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா உண்டாயிருக்கு. ஒரு பெண்ணுக்குள்ள கரு உண்டாயிருச்சுன்னு சொன்னாலே அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா குழம்பு உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நமக்குள்ள விதை உண்டாயிருச்சுனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. இதுக்கு சரியான ஒரு உதாரணம் பைபிள்ல யாருன்னு நான் நினைக்கிறேன்னா மரியாதை யோசேப்பையும் சொன்னாங்க, அந்த ஐயாவையும் சொன்னாங்க. மத்திய 1:18 வரைக்கும் நீங்க வாசிப்பாங்க. யோசேப்புக்கு மரியாதை என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க, நிச்சயம் பண்ணிருக்காங்க. மரியாதைக்கு யோசேப்புக்கு மரியாதை நிச்சயம் பண்ணிருக்காங்க. அப்படி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே வித்து, தேவனுடைய வார்த்தையாக வித்து அந்த அம்மாவோட விழுந்துச்சு. தேவனுடைய வார்த்தையாக வித்து அந்த அம்மாவோட விழுந்துச்சு. அவங்க கர்ப்பவதி ஆனா கவனிங்க, அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அப்போ யோசேப்பு என்ன நினைக்கிறாரு, நிச்சயம் முடிஞ்சிருக்கு, இந்த அம்மா கர்ப்பவதியா இருக்கு. அப்ப இந்த அம்மாவை நம்ம அவமானப்படுத்த வேண்டாம், ரகசியம் தள்ளி விட்டுலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம், விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ராத்திரியில சொற்பானத்துல தேவதூதன் வந்து சொல்றாரு, யோசேப்பே நீ சந்தேகப்படாத, மரியாதைக்குள்ள உண்டாயிருக்கிறது தேவனுடைய
உன்மேல் நிழலிடும். 2 சொல்றாரு. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் சொல்லி தேவதூதன் சொல்றார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மரியாதைக்குள்ள அந்த உள்ள விழுந்த வார்த்தை, உள்ள உண்டான வார்த்தை, உள்ள உண்டான வார்த்தை மாம்சமாக இயேசுவின் பேர்ல இந்த பூமியில இருக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப ரொம்ப லேசா வாசிக்கிறோம். வித்து தேவனுடைய வார்த்தை, வித்து தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா உள்ள விழுந்தது, உள்ள விட்டாங்க. இடப்பட்ட காலத்தை யோசிச்சு பாருங்க, இடப்பட்ட காலத்தை யோசிச்சு பாருங்க. இதுதான் காத்துக் கொள்வதுங்கிறது. காத்துக் கொள்வதுனா என்னன்னு நான் இப்ப சொல்றேன். காத்துக் கொள்வதுனா என்ன? இப்ப இந்த அம்மாவுக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா உள்ளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையாகிய வித்து உண்டாகிறது. அந்த அம்மா கர்ப்பமானாங்க. இப்போ நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன உணர்வு தோணுது? எவ்வளவு பயம். நம்ம இன்னும் கல்யாணமே ஆகல, நமக்கு குழந்தை உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை கல்யாணம் பண்ண போறா அவர் என்ன நினைப்பாரு, ஊருக்கு என்ன நினைக்கும், ஊருக்கு என்ன பேசுவோம், அவர் என்ன பேசுவாரு, பயங்கரமா இல்லையா? ஆனாலும் நல்ல கவனிக்க, ஆனாலும் அந்த அம்மா அந்த கர்ப்பத்தை கலைக்கல. நல்ல கவனிக்க. 3 மாசம் ஆனா மறைக்க முடியும், வெளியே தெரியாம மறைக்க முடியும். 3 மாசம் கழிச்சு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் ஆகும்போது அந்த கர்ப்பத்தை மறைக்க முடியும். அப்போ வெளிப்படுறதுக்கு தெரியுது இந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கலையே, இந்த அம்மா கர்ப்பவதியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி எத்தனை கேள்வி வச்சிருக்கோம். ஆனாலும் உள்ள அந்த அம்மாவுக்கு ஒண்ணு தெரியும், உள்ள இருக்கிறது தேவனுடைய வார்த்தையாகி வித்து உண்டாயிருக்கிறது. தேவகுமாரன் வயிற்றிலிருந்து கற்க போறாங்க ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால உலகம் பேசுறது காவிய வாங்காம அதை காத்துக்கொண்டார். யோசேப்புனால கஷ்டமே வந்துட்டாரா? யோசேப்புகிட்ட வந்து சொல்லிப்பாங்க, ஐயோ என்னையா உனக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்போ 6 மாசமா இருக்கா, என்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா வெட்டி நேரம் கூது போட்டு ஏதாவது பண்ணிருக்கோம். நீங்க என் பைத்தியகரமா இருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, தேவதூதன் வந்து சொன்னாரு, சந்தேகப்படாத சொன்னாரு, அவன் வயிற்றுல இருக்கிற தேவனுடைய குமாரன் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன பைத்தியம் அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்ப அதையும் தாண்டி மக்களுடைய கேலி பேச்சு, மக்களுடைய ஒரு ஏழாத பேச்சு, எத்தனை அவமான சொல்லலாம் தாண்டி எவ்வளவு யோசிப்பு செஞ்சுட்டு இருக்கிறார்கள். அந்த வார்த்தையாகிய வித்து உள்ள விழுந்ததுனால அதை எப்படியாவது காக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நேசமா கொண்டு வர பாத்திரமா மரியாதை தேவன் தெரிஞ்செடுத்திருக்கிறாருன்னா அதற்கு வளர்ப்பு தற்கால என்ன தெரிஞ்சிருக்காருன்னா நாங்க எவ்வளவு பாக்கியவாங்க. அப்ப இதை காத்துக்கொள்ளணும். உண்மையை சொல்ல போனா மரியாதை கல்லறிஞ்சு கொள்ளப்படிய வேண்டியவங்க அவங்க சமுதாயத்தை பார்க்கும்போது திருமணமாக அவளை ஒரு பெண் கர்ப்பவதியா இருக்கான்னு சொன்னா அவன் மேல குற்றத்தை கொண்டு போய் அந்த கல்யாணம் கட்ட போற ஆள் போய் சொன்னாருன்னா எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா யோசேப்பு அமைதியா இருக்காரு, அவளை அவமானப்படுத்தாரு. யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகல. நான் சொல்றேன், 9 மாசம் வரைக்கும் நம்ம எவ்வளவு உறுதியா நினைப்பாங்க யோசிப்பாங்க. நம்ம இதெல்லாம் பைபிள்ல ஒரு அதிகாரத்துக்குள்ள ஒரு 10 வசனத்துக்குள்ள வாசம் போயிட்டு. ஆனா 9 மாசம் மரியாதை எவ்வளவு வைராக்கியம் தனக்குள் விழுந்த தேவ வார்த்தையை வித்தாகிய அந்த தேவகுமாரத்தை வித்த உள்ள தாண்டிட்டு இருக்கும்போது 9 மாசம் நீங்க யோசிப்பாருங்க. தியாகம், துணிச்சல், அந்த உள்ள விழுந்த வரைய எப்படியாவது காத்துக்கணும். எந்த பிசாசை அடிக்க விடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. முதல் பேரான குமாரனை பெறுவார்கள். அவளை அறியாதிருந்து அப்படின்னு யோசிப்பு அவளை அறியாதிருந்து. இது அதை விட பெரிய தியாகம். கவனிக்க வேண்டிய விஷயம், 2 பேருமே தியாகிகள், 2 பேருமே தியாகிகள். அர்ப்பணிச்சவங்க, தேவனுக்கு அர்ப்பணிச்சவங்க. உள்ள விழுந்த விதைய நேர்த்தியாக பயிராக வரணும், இயேசுவாக வரணும். அதுக்கு எவ்வளவு
இருந்தார்கள். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவதரித்தார், வந்து பிறந்தார், இருந்தவர் வந்து பிறந்தார். ரிசல்ட் என்ன? விழுந்த விதை கையில் ஆயிடுச்சு. உள்ள விழுந்த வார்த்தை இயேசுவா வந்துட்டார், இயேசு என்ற பெயரே வெளிப்பட்டார். இதே போலதான் உங்கள் இருதயத்தை இதுவரை விழுந்த வார்த்தைகளாகிய விதைகள் முளைத்து பயிராகும், முளைத்து பயிராகும். அதை நீங்கள் காத்துக்கணும், அதை காத்துக்கணும். எத்தனை பேர் எப்படி பேசுறாலும் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை முறை வசனத்தை விட்டு விலகிற மாதிரி நமக்கு சோதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும் இந்த வசனத்துல உறுதியா இருக்கணும். இந்த வசனத்துல உறுதியா இருக்கணும். இதுதான் காத்துக்கொள்வது, இதுதான் இருதயத்தை காத்துக்கொள்வது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு, யாராவது சர்ச்சுக்கு போறத வச்சு ஏதாவது பேசுனாங்கன்னா உடனே ஏசுனாங்களுக்கு ஒரு பாய், சபைக்கு ஒரு பாய், எல்லாம் பாய் பாயின்னு சொல்லிட்டு போயிடும். நான் சொல்றேன், உள்ள விழுந்த விதை காத்துக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறி மாறப்பட்டாலும் காத்துக்கொள்ள வேண்டும். மாறி மாறி வந்தால் யோசேப்பை போல, யோசேப்பை போல, மரியாதை போல உள்ள காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க மறுபடியும் சொல்றேன், 9 மாசம் மரியாதையோட நிலைமையை நீங்க யோசிப்பாங்க. நம்ம 2 வாக்கியங்களை வாசித்து விட்டோம், 2 வசனங்களை 3 வசனங்களை வாசித்து விட்டோம். ஆனா 9 மாசம் அம்மாவுடைய நிலைமை காத்துக்கொண்டார். உள்ளே உண்டான தேவனுடைய வார்த்தையை அவருடைய கர்ப்பமாகிய அந்த நிலத்துல காத்துக்கொண்டார்கள். அதனாலதான் இயேசுவை பெற்றெடுத்தார். இல்லைன்னா அது இடையில என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க, அவாய்ட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், காத்துக்கொண்டார், காத்துக்கொண்டார். இன்னைக்கு ஒரு வசனம் இருக்கு, நீ பாலுண்ட முளைகள் பாக்கியம் உள்ளவைகள். இயேசுவை பார்க்கும்போது அவங்க அம்மாவை போக்குறாங்க, அவங்க அம்மாவை போகிறாங்க. உண்மையில பாக்கியம், அந்த அம்மா பாக்கியம், பாக்கியம். காத்துக்கொண்டார், காத்துக்கொண்டார், காத்துக்கொண்டார். உலகம் 1000 பேசிது, உலகம் 1000 பேசிது. ஆனா இந்த இதை விட்டுறாங்க, இது பரிசுத்த உள்ள வைத்து இதை காத்துக்கொள்ளணும், காத்துக்கொள்ளணும். திட்டெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. தேவன் என்னை நம்பி என்கிட்ட கொடுத்திருக்கிறார், அதை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உறுதியா இருக்கிறாங்க. இயேசு உலகத்தில் இருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு காரியத்துக்கு அந்த அம்மா தன்னுடைய தனக்குள்ள இருந்த அந்த விதையை காத்துக்கொண்டார்கள், வித்தை காத்துக்கொண்டார்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு வசனம். இதை எப்படி காத்துக்கிறது ஒரு வசனம் சொல்றேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பைபிள்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது தேவனுடைய வார்த்தையாகிய விதை. இந்த விதை எத்தனை பேருக்குள்ள உண்டாயிருக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சராசரியா என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சை போறவங்களுக்கு கூட இந்த வசனம் தெரியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவேளை இந்த வசனம் உள்ள விழுந்தாலும் இன்னும் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. இன்னும் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வரல, இன்னும் நான் பார்க்கல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் நான் உண்மையா வாழப்பேன், நான் உண்மையா வாழப்பேன். வேலை செஞ்சாலும் உண்மை, வியாபாரம் பண்ணாலும் உண்மை. நான் கள்ளத்தனம் பண்ண மாட்டேன். கள்ளத்தராசும் கலப்படமும் கத்தருக்கு அறிவுறுப்படும். கள்ளத்தராசும் கலப்படமும் கத்தருக்கு அறிவுறுப்படும். சுமுத்திரமான நிறை கல்லோ, அதாவது இடக்கல்லோ, சுமுத்திரையான இடைக்கல்லோ அவருக்கு பிரிவு கொடுக்கும். அதாவது சரியான இடக்கல். சில பார்த்தீங்கன்னா 1 கிலோ கல்லுங்கால, ஆனா அது 3/4 கிலோ தான், இடம் தான். இந்த காலத்துல படினா இலவசம் வரும். இப்ப படினா படியோட சைஸ் செஞ்சிருவோம். இதெல்லாம் கத்துக்கு புரியல. அப்போ என்ன நீங்க அவங்கள்ட்ட பேச பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, உண்மையா இருக்கும் அந்த காலத்துல உழைக்க முடியாதுங்க, உண்மையா இருக்கும் அந்த காலத்துல உழைக்க முடியாது. நான் சொல்றேன், உண்மையாத்தான் வாழப்போம். ஏன்னா எங்க ஆண்டவருடைய விதை உள்ள விழுந்தது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் சரி, நான் உண்மையாத்தான் வாழப்போறேன்.
நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருவாழ்வு வார்த்தையாகிய விதை எனக்குள்ள என்னைக்கோ விழுந்துருச்சு. நான் உண்மையா இருக்க போறேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும் அப்படின்னு தைரியமா பேச தெரியும். என்னையா குறைக்க தெரியாத ஆளா இருக்கன்னு சொல்ல கூடாது. அதுக்காக நம்ம உண்மையில இருந்து மாற கூடாது. உறுதியா நிற்கணும். அந்த வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை காத்துக்கொள்வது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அறுவடையாக வரும். இதுதான் இருதயத்தை காத்துக்கொள்வது. அப்ப இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்வது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க கிடையாது. மரியாதை எப்படி காத்துக்கிட்டாங்க? மரியாதை எப்படி காத்துக்கிட்டாங்க? யோசேப்பு எப்படி காத்துக்கொண்டார்? அப்படி அவங்க 2 பேரும் தனக்குள் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை காத்துக்கொண்டதுனால்தான் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுக்க முடிந்தது. யாரோ 2 பேர் தியானம் பண்ணாங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக உறுதியா நிற்கும்போது இந்த வார்த்தை உள்ளே உண்டான வார்த்தைகளாகிய விதையை வித்து கண்டிப்பா 100 கனியான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். அதைத்தான் வேதத்தில் நீதிமொழியில் எழுதப்பட்டது. எல்லா காவலும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதுவரை எத்தனையோ வார்த்தைகள் உள்ள விழுது. நான் அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நம்மள வச்சிருக்கேன். எனக்கு கண்டிப்பா நிறைவேறும். நான் சோர்ந்து போக மாட்டேன். இது 100 கனியான பலனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி உறுதியா அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும், பிடித்திருக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா எதிராளியாகிய பிசாசான திருடனான பிசாசான கொலை பதகனாகிய பிசாசான அழிக்கிறவனாகிய பிசாசான அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்லா பற்றி பிடிச்சது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பிடித்துக் கொண்டு அவர் தேவனுடைய வார்த்தைகளை அதை காத்துக்கொள்ளும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலே இதுவரை இருதயமாகிய இடத்துல விதைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நமக்கு 100 கனியான ஆசீர்வாதங்களை கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் 100 கனியான ஆசீர்வாதங்கள் வேணுமோ எல்லா காவலும் உன் இருதயத்தை காக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். உண்மையிலிருந்து நான் மாற மாட்டேன். தேவன் அப்படி ஒரு விதையை வச்சிருக்கிறேன், உள்ள போட்டுக்கிறேன். நான் அந்த விதையை காத்துக்கிட்டேன்னா ரிசல்ட் பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த காலையில் எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வேணும்? வேலைக்கிறவங்க இந்த காலை வேளையில் நீங்களை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே காத்து நீக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள விதைக்கப்பட்ட விதையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இருதயமாகிய இடத்துல இதுவரை விதைக்கப்பட்ட விதைகளை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த விதைக்காக நான் வைராக்கியமா இருக்க உதவி செய்யும். அந்த விதையை காத்துக்கொள்ள நான் வைராக்கியமா யோசேப்பு போல மரியாதை போல வைராக்கியமா இருக்கிற உதவி செய்யும். யாரோ சொந்தக்காரங்க சொன்னாலும் பயந்து போறதில்லை. கிறிஸ்துவ இல்ல யாரோ ஒரு வார்த்தையை விட்டு அவன் கோச்சிட்டு போறதில்லை. நான் அந்த வைராக்கியமா எனக்குள் உண்டான அந்த விதையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் பிதாவாகிய தேவன் உதவி செய்யும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் 100 கனியான பலனையும் கொண்டு வரும். அதைத்தான் பைபிளப்பட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் வேணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வார்த்தைகளாகிய விதைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் காத்துக்கொள்ளணும், எவ்வளவு தூரம் உறுதியாக காத்துக்கொள்ளணும். உனக்குள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு காத்துக்கொள்ளும். நீங்களாக காத்துக்கொள்ள முடியாது. வசனத்தின் நிமித்தம் சில எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நித்திகள், அவமானங்கள், கேள்விகள் வரத்தான் செய்யும். அது மத்தியிலும் மரியாதை போல உறுதியா வசனத்தை காத்துக்கொண்டீர்களானால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தெரிவீர்கள். 100 கனியான ஆசீர்வாதங்களை தெரிவீர்கள். கோடாகோடியாய் பெறுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். மறுபடியும் சொல்றேன், வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். இந்த காலைகளில் எத்தனை அதிக பாக்கியவான்கள் வசனத்தை கேட்டு
முடிக்கும். Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Father. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. அப்பா நாங்கள் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளாகிய விதைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். எல்லாரும் ஒரு நாள் வசனத்திருந்தோம் ஏதோ ஒரு மந்திரமும் ஒரு இடர்கள் வந்தால் நான் பின்வாங்கி போக மாட்டாங்க. நான் உறுதியாக இருக்கேன். உறுதியாக இருக்கேன். மரியாதையோட எனக்கு வந்தா போதும். யோசிப்போட எனக்கு பிரச்சனை வந்தா போதும். இல்லாத நம்மை தேவனுடைய கருணையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்தாவியோட எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி வசனத்தை காத்துக்கிட்டோம் கண்டிப்பா மகத்தானவர்கள் நூறத்தனையானவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 glory to God. ஹல்லேலூயா. பிதாவை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி உடைய வார்த்தைகளாகிய விதைகளை காத்துக்கொள்வது எப்படின்னு கற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். உங்களுக்கு நன்றி. உடைய வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. உடைய வசனத்தை கேட்டதை காத்துக்கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன். இந்த காலை வேளைகளை எல்லாரும் அதிக பாக்கியவான்களாய் மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதை காத்துக்கொள்கிறவர்களாய் எங்களை ஸ்திரப்படுத்துகிறார். எங்களை எல்லாரையும் ஸ்திரப்படுத்துகிறார். ஆவியானவரை கொண்டு எங்களை ஸ்திரப்படுத்துகிறார். நீரே எங்களை ஸ்திரப்படுத்துகிறார். நீரே எங்களை சீர்படுத்துகிறார். நீரே எங்களை பலப்படுத்துகிறார். நீரே எங்களை நிலைநிறுத்துகிறார். உண்மை குறித்து வாசிக்கிறார். தகவலே எங்களை எல்லாரையும் ஸ்திரப்படுத்துகிறார். உடைய வார்த்தையாகிய விதைக்கிறார். நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களால் அதை காத்துக்கொள்ள வைராக்கியம் உள்ளவர்களால் அதை காத்துக்கொள்ள வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களால் யோசித்துக்கொள்ள மரியாதை போல எங்களை மாற்றுவார்கள். எங்களை மாற்றுவார்கள். அப்ப அந்த காலைகளில் எங்களை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்பா, நீ பேசுகிறவர்களால் நன்றி செலுத்தும். தொடர்ந்து எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட நற்பொருளை நல்ல விதையாகிய இந்த வார்த்தைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அது மாத்திரமல்ல நூறத்தனையான அறுவடை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமைப்படுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உயர்ந்திருப்பதாக நீர் அப்படி செய்கிறீர். உங்கள் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். என் ஆண்டவர் இயேசு தம்மை பற்றும் அறிவினால் இந்தியாவில் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். நாங்கள் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாகிறோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகிறோம். Hallelujah.
ராஜ்யமும் ராஜ்யமும் வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.